எல்லாருக்குமே சினிமாவில் ஒரு டீம் ஒன்று இருக்கும், ஃபார்மேட் ஆகிடும். அது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு படங்களில் ஒன்று செட் ஆகிட்டோம்னா அவங்க அதுலேருந்து ஃப்ரெண்ட் ஆகி அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒரு டீம் செட் ஆகிடும். படுகுபட்டு ராமசாமிலாம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு என்னன்னா கலாய்ச்சில என்ன பயங்கரமாக ஒன்று கலாய்ப்பீங்க. அது இல்லவே சும்மா அப்படியே இதுவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் ஸ்டுடியோ போட்டு ஃபுல்லாக நிறைய பஞ்சஸ் அப்புறமா ஏற்றினேன். ஜனங்க வந்து எதை விரும்புகிறாங்க, எப்படி அவங்களுடைய மனநிலை என்னமோதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிற கலைஞன் இருந்தால் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம இது பண்ண முடியும். ஆமா. நம்ம இன்னும் பழைய ஜோக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜோக்கை எடுத்து உள்ளே நுழைச்சி கிச்சு போட்டு பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் பசங்க வந்து காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களுடைய இது என்ன, அவங்களோட மைண்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு போட்டு அதை கலாய்ச்சிப்போம். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் சைடில் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நிறைய இப்போ A1 நீங்கள் பாதி படம் தான், மீதி படம் A2வே பண்ணலாம், அது மாதிரி இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் இல்லை, அது வேறு விஷயம். சும்மா என்னம்னா நம்ம ஸ்டைல் ஒன்றுக்கு எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன உங்கள் ஸ்டைல் சொல்லுங்கள் அப்படின்வேன். நீ வேணா நான் உங்கள் ஸ்டைல்லையே பேசிட்டுங்க, அதான் நல்லா இருக்குது, அது பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஒரு படத்துக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதுலயும் வந்து ஸ்கிரிப்ட்ல காமெடி டயலாக்ஸ் எழுதுறதுல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கும் நீங்க நடிக்கிற படங்கள்ல. ஸோ சந்தானமனுக்கும் சரி, நீங்க நிறைய டயலாக்ஸ் தான் எழுதியிருக்கீங்க. 10 வருஷத்துக்கான ஒரு பாண்ட் அது. ஸோ அது எப்படி நீங்க பாக்குறீங்க அந்த பந்தத்தை? அதுதான் இப்போ சொல்ல வந்தேன்ல, நான் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறங்கிறது இல்லையா, எல்லாருக்குமே சினிமாவில் ஒரு டீம் ஒன்று இருக்கும், ஃபார்மேட் ஆகிடும். அது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு படங்களில் ஒன்று செட் ஆகிட்டோம்னா அவங்க அதுலேருந்து ஃப்ரெண்ட் ஆகி அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒரு டீம் செட் ஆகிடும். அதுலேருந்து அங்கே போகிறது இங்கே போகிறதுங்கிறது நம்ம ஒரு ஆக்டராங்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் அப்படி ஸ்பிட் ஆகி அப்படி வந்துடுவோம். பட் டெக்னீஷியன் டீமாக இருக்கும்போது ஒரு ஒரு டீமாக வருவாங்க, ஒரு ஒரு ஒன்று பண்ணுவாங்க. வெளி ஆர்டிஸ்ட்டுங்க டெக்னீஷியன்லாம் உள்ளே வந்தாலும் ஒரு டீம் தான் அது. அது அது அவங்களுக்குன்னு ஒவ்வொரு டீம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அவர் இப்போ ஹீரோக்கா நம்ம வந்து ஒரு மெனக்கர்றாரு இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் சைட்லலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னால இப்போ படுகுபட்டு ராமசாமிலாம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு என்னன்னா கலாய்ச்சில என்ன பயங்கரமாக ஒன்று கலாய்ப்பீங்க. அது இல்லவே சும்மா அப்படியே இதுவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தனியாகவே இது பண்ணி டப்பிங் ஸ்டுடியோ போட்டு ஃபுல்லாக நிறைய பஞ்சஸ் அப்புறமா ஏற்றினேன். ஏம்பா நீ அப்படிங்கிறது இப்போ எல்லாரையுமே அவர் ஹீரோவுக்கு ஒரு மெட்டீரியலாக கலாய்க்கிற விஷயமா இருக்குது இல்லையா, அது வந்து அவர் வந்து இன்றைக்கி அதான் சொல்லுவாங்கள்ல, எல்லா படமும் இப்போ விட்டு கொடுத்து யார் வேணாம் நாங்கிறதுலாம் இல்லை, அந்த மாதிரியான இதுவங்களாம் இருக்குது. ஒரு கட்டங்களில் வந்து ஜனங்க வந்து எதை விரும்புகிறாங்க, எப்படி அவங்களுடைய மனநிலை என்னமோதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிற கலைஞன் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இது பண்ண முடியும். இப்போ அப்டேட் ஆகணும் எல்லா விஷயங்களையும். வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்க இல்லையா, 2K கிட்ஸ், இன்றைக்கி அவங்களாம் கிளாப்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆகிற விஷயங்கள் தான் அது. நம்ம இன்னும் பழைய ஜோக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜோக்கை எடுத்து உள்ளே நுழைச்சி கிச்சு போட்டு பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் பசங்க வந்து காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களுடைய இது என்ன, அவங்களோட மைண்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு போட்டு அதை கலாய்ச்சிப்போம். ரெண்டாவது இன்னொரு பெரிய எங்களுடைய இதுலேயே வந்து எப்படின்னா, சில இடங்கள் வந்து நமக்கு இதை சொன்னால் வெளியே கலாய்ப்பாங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ரிவ்யூ பண்ணும்போதும் அதை நாங்களே கலாய்ச்சிப்போம். சூப்பரு. நீங்க என்ன கலாய்க்கிறது? அது கூட நம்ம அடுத்தது அது உடனே பண்ணுறோம். அதுதான் விஷயம். இப்போ அப்டேட் ஆகிற விஷயங்கள்ங்கிறதே அதுதான், நம்மளுடைய பலங்கிறது அதுதான். இதை நீ சொல்லாதப்பா, அடுத்த இதுல வந்துரும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அது வந்து அதை இது பண்ணிவிடுவோம். அது பாரேன், அது சொன்ன உடனே அதுக்கு இதை ஒன்று சொல்ல போகிறோம் பாரேன் அப்படின்னு சொல்லி ஒன்று நாங்களே ஒன்று போட்டுருவோம். கண்டிப்பாண்ணே. இப்போ சேசு அண்ணன் வந்து ஒரு சூப்பரான டயலாக் பேசியிருப்பார் இல்லையா, நீங்கள் ஜாலியாக போனோம்னா புரியுதுண்ணே, நான் எமோஷனல் புரியுது ஆகிடுவேன். புரியுது. இல்ல அந்த டயலாக் உருவான விதத்தை பத்தி கேட்கலான்னு வந்தேன். அதுவா, அது சொல்கிறேன். அது வேணும். இப்போ அந்த டைலாக் வந்து இப்போ பொதுவாகவே வந்து A1க்கு அப்புறம் வந்து நான் A1ல் வந்து எப்படின்னா டைலாக்காக நம்ம எழுதுறதை விட நம்ம கூடவே இருக்கணும் போது நம்ம வந்து ஸ்பாட்லேயே அந்த என்னென்ன வேணும் அப்படிங்கிறத டைலாக்காக நம்ம பேசிப்போம். இப்போ நம்ம டீமு அங்கே இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் சைடில் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நிறைய இப்போ A1 நீங்கள் பாதி படம் தான், மீதி படம் A2வே பண்ணலாம், அது மாதிரி இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் இல்லை, அது வேறு விஷயம். அதனால் என்னன்னா அவ்வளோ விஷயங்கள் எடுத்துருப்போம். ஃபுட்டேஜுங்கிறது 3.5 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் அப்போ அப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் என்னென்ன விஷயங்கள்னு. அங்கே நம்ம டைலாக் சொல்லி கொடுக்குறது கொள்வது அதுக்கு இதுங்கிறது. டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்மள எல்லாமே ஒரே டீமாக தானே உட்காந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஜான்சன் வந்து ஆல்ரெடி நம்ம சந்தானம் ஆஃபீஸில் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுதுங்கிறனால அதனால் அந்த இதுவெல்லாம் கிடையாது. நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் ஒன்று சொல்லுவார் அப்படிங்கிறது. அவர் மாடுலேஷன்லாம் பிடிப்பார். A1 வந்து இப்போ சந்தானத்துக்கு அந்த லோக்கல் மாடுலேஷன் ஒன்று இருக்குதுல்ல, ஜான்சன் நல்லா பண்ணுவாப்புல. பண்ணும்போது நானே சொல்லுவேன், ஜான்சா நீ சூப்பராக பண்ணலாம், நீயே ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணுன்னுவேன்.
அந்த மாதிரி ஸ்டைல் நல்லா இருக்கும். அந்த ஸ்டைலை வாங்கி சந்தானம் பண்ணுவாங்க. அதான் அந்த ஃபுல் மேனலிசமும் அது ஏன்னா நான் ஜான்சன் அண்ணியும் பார்த்திருக்கேன். அவரோட மேனலிசமே அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டைல்லாம் பிடிச்சி பண்ணுறோம். இப்போ நாமளும் அப்படி தானே வழக்கமாக ஏதாவது ஒன்று வித்தியாசம் பண்ணணும், இந்த படத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தாடி ஏற்றுறது, மாறு வேஷத்துல போய் இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறது, இது கண்ணாடி போட்டுக்கிறது, அப்படி இல்லாமல் கேரக்டரா வாய்ஸாக ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பண்ணாங்கன்னா, இப்போ நம்மள கிராமத்து படங்கள் அது இதுன்னு போது நம்ம சென்னை ஸ்லாங்கும் போது இப்போ கிராமத்து படங்கள் துணிஞ்சு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற 4-5 படங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒன்று வேலூர் இதுவாக இருக்கும், ஒன்று மதுரை, திருச்சி அப்படிலாம் போது நான் மேக்ஸிமம் என்னம்னா நம்ம ஸ்டைல் ஒன்றுக்கு எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன உங்கள் ஸ்டைல் சொல்லுங்கள் அப்படின்வேன். நீ வாடா நான் உங்கள் ஸ்டைல்லையே பேசிட்டுங்க, அதான் நல்லா இருக்குது, அது பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க டைரக்ட். நீங்கள் ஏதாவது அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா? எதெல்லாம் இல்லை, நம்ம ஸ்டைலில் ஒன்று வந்துடும் இல்லையா. அது பார்க்கும்போதோ அவங்க திருச்சியோ கோயம்புத்தூரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் ரொம்ப இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை இதுங்கன்னா ரொம்ப குறைச்சிருப்போம், ரொம்ப இருக்காது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஏன்னா ஓரளவுக்காவது அந்த ஸ்லாங்கை ரெடி பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்லாங்கை வந்து உலகம் ஃபுல்லாக தமிழ் பேசுகிறவங்க எல்லாமே ரசிக்கிற ஸ்லாங் இதெல்லாம். அதில் என்னடா அப்படிங்கிற மாதிரி வேறு வார்த்தைகள்லாம் புதுசாலாம் வரப்போகிறதுலாம் கிடையாது. அது காமெடியாக அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதில் எந்த ஸ்லாங் வந்தாலும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர்.